friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம நல்ல கமகமன்னு மணக்க அருமையான பருப்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நல்ல சுட சுட சாதத்துல இந்த ஜீரகம் மிளகு பெருங்காய வாசத்தோட அருமையான பருப்பு ரசம் சேர்த்து நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி பொரியல் வச்சு சாப்பிட்டா அதை விட திருப்தியான சாப்பாடு வேற எதுவுமே இருக்காது. 4 வாய் சாதம் அதிகம் அதான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரசம் சாதத்தில் மட்டும் பிசைஞ்சு சாப்பிட மாட்டீங்க, டம்ளரில் ஊற்றி குடிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ரசம் ரொம்ப நல்லதும் கூடங்க. நல்லா அந்த ஜீரகம் மிளகு பூண்டெல்லாம் சேர்க்கறதுனால நம்ம இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும், ஜீரணத்தை அதிகப்படுத்தும். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள். அருமையான பருப்பு ரசம், அதுவும் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக நல்ல டேஸ்டியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரசத்துக்கான பேசிக்கான அந்த பருப்பு தக்காளி புளியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன், தூர்தால் பருப்பு. இந்த அளவுக்கு மட்டுமே சேர்த்தா போதும், அதிகம் பருப்பு சேர்க்க வேண்டாம். ஏன்னா இங்கே ரசம் தான் வைக்கிறோம். அப்புறம் பருப்பு நிறையா சேர்த்துட்டா பருப்பு குழம்பு மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சமாக பருப்பு எடுத்தாச்சு. நம்ம வெறும் தக்காளி புளி சேர்த்து வைக்கிற ரசத்துக்கும் இந்த பருப்பு சேர்த்து வைக்கிற ரசத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது டேஸ்ட் நல்லா கூடுதலாக இருக்கும், நல்லதும் கூடங்க. ஸோ நல்ல பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்தாச்சு. இது கூட தக்காளி 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா அந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பருப்பை கழுவி நல்லா குக்கரில் போட்டுடலாம். கூடவே தக்காளியை நல்லா ரஃப்பாக பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்து விட்டு அந்த ஊற வச்சுருந்த புளியை அப்படியே போட்டு விட்டுருங்க. இப்போ நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் லிட்டை போட்டு விட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுப்போங்க. நல்லா 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷரில் தீரட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம இந்த ரசத்துக்கான ஒரு அருமையான ரசப்பொடி ஃப்ரெஷ்ஷாக இப்போ செஞ்சிடலாம். இப்போ ரசப்பொடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. நல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நிறையா சேர்த்தா ரொம்ப நல்லதும் கூட, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு, கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லி, வரக்கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ். அடுத்தது பெருங்காயம். இந்த பெருங்காயம் ரசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரசத்துக்கு பெருங்காயம் போட்டால் தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. அதுவும் நல்ல இந்த GPC பெருங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ இது கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த GPC பெருங்காயம் நம்மளுக்கு பொடியாகவும் கிடைக்கிது, இந்த மாதிரி சின்ன சின்ன கிரானுல்ஸாகவும் கிடைக்கிது, கட்டி பெருங்காயம் பேஸ்ட்டுன்னு எல்லா வடிவிலையும் கொடுக்குறாங்க. நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம பெருங்காயம் வந்து வாசனைக்காக மட்டும் இல்லை, அதில் நிறையா மருத்துவ குணங்களும் இருக்குது. ஸோ நல்ல குவாலிட்டியாக நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெருங்காயம் ரசத்தில் சேர்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இங்கே நல்ல GPC பெருங்காயம், இந்த கிரானுல்ஸை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதுவும் சேர்த்து தான் நம்ம இப்போ பொடிக்க. அடுத்ததாக நல்ல ஒரு 6-7 பல் பூண்டு, கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம ஒரு பல்ஸில் போட்டு எடுத்துடலாம். நான் இங்கே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிறேன். இது இடிச்சும் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சீரகம் சேர்த்தாச்சு, கூடவே மிளகு, கொத்தமல்லி விதை. அடுத்தது மிஸ் பண்ணாமல் பெருங்காயம் சேர்த்துக்கங்க. நான் இங்கே GPC பெருங்காய கிரானுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 6-7 பீஸ் சேர்த்தாச்சு, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ரஃப்பாக பொடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து ஒரு பல்ஸில் போட்டு எடுப்போம். இப்போ பொடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம பூண்டு சேர்த்து விட்டுறலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு விட்டுறலாம், நல்ல வாசனையாக இருக்கும். ஜஸ்ட் ஒரே தடவை பல்ஸில் போட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்படி கொரகொரப்பாக தான் இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இப்போ நல்ல கமகமன்னு அருமையான ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இங்கே குக்கர்லேயும் நல்ல 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். தக்காளி பருப்பெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஒரு மத்து வச்சு மசிச்சு விட்டுறலாம். நம்ம குக்கரில் சேர்த்து தக்காளி பருப்பெல்லாம் வேக வச்சோம். ஸோ நல்லா ஆல்ரெடி நல்லாவே சாஃப்டாக இருக்கும். உடன் மத்து வச்சு இப்படி லைட்டாக அழுத்தி நம்ம மசிச்சாவே போதும், நல்லா மசிஞ்சிடும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னொரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்சுருக்கிற ரசப்பொடியை சேர்த்து விட்டுறலாம். நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான ரசப்பொடி இப்போ சேர்த்தாச்சு. இப்போ
இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி போட்டு விட்டுறலாங்க. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி இலை நம்ம நிறைய இந்த ரசத்துக்கு சேர்க்கும்போது எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த குக்கரை வச்சு விட்டுறலாங்க. இங்கே நம்ம நல்ல ஒரு 1 pot ரசம் வைக்கிறோம். குக்கர்லேயே எல்லாம் வேக வைக்கிறோம். அதுலேயே மற்ற பொருட்களும் சேர்த்து கரைச்சி விட்டு ரசத்தை கொதிக்கிறதுக்கு வைக்கிறோம். ரசம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். அதாவது இப்படி நுரைச்சி வரணும். நல்லா நுரை கட்டி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல தாளிப்பு ஆட் பண்ணி கமகமன்னு நம்ம ரசத்தை இறக்கிடலாங்க. ஸோ இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து விட்டு இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு விட்டுறலாம். கூடவே ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்து விட்டுறோம். நல்ல தாளிப்பு நல்ல இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அங்கே ரசமும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து ரசத்தில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட மணக்க மணக்க நம்மளுடைய பருப்பு ரசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். வாசம் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டம்ளர்லேயே கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்மளுக்கு டீட்டெயில்டாக சமைக்க முடியாத நாட்களில் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு பருப்பு ரசம் வச்சு நமக்கு பிடிச்ச பொரியலை செஞ்சுட்டு தொட்டுட்டு சாப்பிட்டா போதுங்க. அவ்வளோ திருப்தியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த பருப்பு ரசமை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.